இந்த எழுச்சி பயணம் ஸ்டாலின் தூக்கத்தை கலைச்சிடுது. எழுச்சி பயணம் ஸ்டாலினுடைய தூக்கத்தை கலைச்சிடுது. நேற்றைய தினம் இந்த பகுதிக்கு வந்துட்டு போயிருக்கார் சிதம்பரத்திற்கு. அவர் இந்த பகுதிக்கு வந்து முதலா ஒரு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விளம்பரத்தால இந்த மக்களிடத்துல வெளியிட்டு போயிருக்கார். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா இதுவரைக்கும் யாருடன் ஸ்டாலின் இருந்தாரு மக்களை கேட்கிறார். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின், இப்பதான் ஓட்டு போட்ட மக்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ 50 மாதம் ஆட்சி செய்த பிறகு மக்களுடைய செல்வாக்கு இழந்த நிலையில அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்று வீடு வீடா அதை கொண்டாந்து கொடுக்க இருக்கிறாங்க. இதுல 46 கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகளா நீங்க கொடுத்தீங்களா நிறைவேற்றி தரலாம். இதெல்லாம் உண்மையா? 50 மாத காலம் என்ன பண்ணல? ஓட்டு போட்ட மக்களுக்கு நாமம் சாத்தினதான் மிச்சம். இப்ப மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். அதிமுக ஆட்சியிலேயே அம்மா திட்டம், அதிமுக ஆட்சியில நம்முடைய வருவாய் அதிகாரிகள் ஒவ்வொரு பகுதிக்கா வந்து கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை தேடி வருவாய்த்துறை, மக்களை தேடி வருவாய்த்துறை. அதிமுக ஆட்சியில அம்மா திட்டம் கொண்டாந்துருக்கிறோம். இத காப்பி அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி இப்போ உங்களுடன் ஸ்டாலின், திரு ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த அம்மா திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை துவக்கி வச்சு வார ஒரு முறை கோட்டாட்சியாளர், தாசில்தார், கிராம நிர்வாக அதிகாரில ஒவ்வொரு ஊரா வந்து மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு குறைய போய்க்கு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உன்ன போல அடுத்த ஆண்டு தேர்தல் வருதை எதிர்நோக்கி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக அதிமுக திட்டம் போடல. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்மா திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை தீட்டி அதிகாரிகள் வந்து மக்களை பார்த்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை விண்ணப்பத்தை பெற்று தீர்த்து வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டோ ஷூட் போட்டு அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே தொலைக்காட்சிக்கு வந்து நிற்பார். அப்படியே போட்டோ போடுவாங்க. தம்பி அப்படியே கொடி தள்ளிப்படு, தம்பி கொடி தள்ளிப்படிப்பா, அங்க இருக்கு கொடி, படம் எடுக்கிறாங்கப்பா, கொஞ்சம் தள்ளிப்படி. அப்படியே போட்டோ ஷூட் போட்டு ஒரு பேர் வைப்பார். என்ன ஒரே திட்டத்துக்கு பல பேர் வைத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். என்னென்ன நிறைய பேர் வச்சிருக்கார். நீங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆக இன்றைய தினம் இந்த விளம்பரத்தால் எடுத்துக்கிட்டு ஊடா வராங்களா? இதுக்கு 4 கூடுதல் தலைமை செயலாளர் பொறுப்பு இருக்கிற IAS அதிகாரி நியமிச்சிருக்காங்க. இவர் சொல்லி பார்த்தாரு, மக்கள் கேட்கல. அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. பொதுக்கூட்டத்தை போட்டு பேசி பார்த்தாங்க, மக்கள் நம்பல. அதிகாரிகளை வச்சு IAS துறை செயலாளர் வச்சு இந்த திமுக ஆட்சியில மக்களுக்கு செய்த நன்மை அதை நீங்க வெளிப்படுத்தும் சொல்லி இன்றைய தினம் ஸ்டாலின் அறிக்கை விட்டு 4 செக்ரட்டரி நியமிச்சிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, செய்தி மக்கள் தொடர்பு துறை. இந்த செய்தி மக்கள் தொடர்பு துறை அங்க இருக்கிற IAS துறை செயலாளர் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. அந்த துறையின் வாயிலியா ஏன் நீங்க வெளியிட முடியல? பயம், மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாரு. அதனால அவருடைய ஆட்சியில திட்டங்களை எல்லாம் IAS அதிகாரிகள் விளக்கு வாங்கலாம். என்ன விளக்க போற? நான் இப்போது கூட்டத்தின் வாயிலாக துறை செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல.
அதே நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்வதை நீங்கள் திரித்து அவர் செய்யாத திட்டத்தை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை வெளியிட்டா அதுக்கு முழு பொறுப்பு இந்த ஐஏஎஸ் அதிகாரி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் முதல்வரின் முகவரி திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். என்னையா இதெல்லாம் பேரு? ஸ்டாலின் பேர் வைக்கிறதுல வல்லவர். அந்த பேர் வைக்கிறதுக்கு நோபல் பரிசு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. பேர் வைக்கிறதோட சரி. நீங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஒவ்வொரு திட்டமும் அறிவிப்பார். நீங்க எடுத்து பாருங்க. அதுக்கு ஒரு குழு போட்டுவார். அதோட முடிஞ்சு போச்சு. திட்டத்தை அறிவிப்பாரு, பேர் வைப்பாரு, அதோட கைவிட்டுவார். இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்களே. 52 குழு போட்டிருக்கிறார். இந்த 52 குழு என்ன செஞ்சது? அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? எதுவுமே இல்ல. அத்தனையும் பொய். நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர், கைதேர்ந்தவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் வெளியிட்டதை செயல்படுத்துவோம் என்று சொன்னீங்க. செஞ்சாங்களா? அவர்கள் அறிவித்த 10% அறிவிப்பு செயல்படுத்தலைங்க. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் 50 நாளா குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, கல்வி கடன் மாணவர்கள் இளைஞர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு வங்கியில கடன் வாங்கினாங்க. அந்த கல்வி கடன் ரத்து சொன்னாரு. ரத்து செஞ்சாரா? அதுக்கு மேல நீட் தேர்வு ரத்து சொன்னாரு. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாரா? அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருப்பதா சொன்னாரு. ரகசியம் சொன்னாரா? பொய் தானே சொல்லியிருக்காங்க. பொய்யான அறிக்கை தானே. ஆனா அவர்களுக்கு 2026 தேர்தலில் உங்களுடைய நல்ல முடிவை மரண அடி அந்த தேர்தலில் கொடுக்க வேணும்.